ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ரெஷ்ஷான ஷீலா மீன் வந்து கிடச்சிச்சு. அதை வச்சு நம்ம எப்படி ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி இருக்கிற ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாவுக்கு மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 or 2 காஞ்ச மிளகா வந்து எடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு 2 மிளகா வந்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். இங்கே வந்து காஞ்ச மிளகாவும் மிளகாய்த்தூளும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இங்கே நான் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருப்பேன். அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எதுக்குன்னா, இது வந்து நமக்கு வந்து மசாலா எதுவும் பிரியாமல் வரும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம். அது ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி. அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ண இருக்கிற ஃபிஷ்ஷில் லைட்டாக கோடாக போட்டு, அப்புறமேட்டு இந்த நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கிற பேஸ்ட்டை வந்து அதில் அப்ளை பண்ணது வந்து அதில் வந்து நல்லா வந்து இறங்கும். நல்லா கொஞ்சம் கீரல் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவை வந்து தடவுங்க ஈவனாக. நல்லா ஈவனாக எந்த இடமும் விடாமல் நல்லா தடவிட்டு அதெல்லாம் சேர்த்து நம்ம மூடி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ நல்லா வந்து ஊறும், நல்லா ஃபிஷ் வந்து உள்ள நல்லா. அதுக்கப்புறம் மசாலாலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தோசைக்கல்லையோ பேன்லேயோ எண்ணெய் விட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் போட்டோன்னா நல்லா அதோட அரோமா நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.